This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. விதிகளை மாற்றும் இபிஎஃப்ஓ இனி 100% வரை பணம் எடுக்கலாம். பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு குட் நியூஸ். வருங்கால வைப்பு நிதியில் இருந்து சந்தாதாரர்கள் இனி அவசர தேவைகளுக்கு பணம் எடுக்கும் போது தகுதியுள்ள தொகையில் 100% வரை எடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்புதலை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தலைமையில் இன்று நடைபெற்று மத்திய வாரிய சிபிடி கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இபிஎஃப்ஓ எனப்படும் பிஎஃப் என்பது நிறுவனத்தின் பணிபுரியும் ஊழியர்களின் நலன் கருதி பிடிக்கப்படும் வருங்கால வைப்பு நிதியாகும். இந்த பிஎஃப் கணக்கில் ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து 12% வரை ஒவ்வொரு மாதமும் பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது. இதே அளவிலான தொகையை நிறுவனமும் சந்தாதாரர்களின் பிஎஃப் கணக்கில் செலுத்த வேண்டும். நிறுவனம் செய்யும் பங்களிப்பானது 3ஆக பிரிக்கப்படுகிறது. அதாவது செலுத்தப்படும் தொகையில் 3.67% பிஎஃப்ஓக்கு, 8.33% இபிஎஸ்க்கு, சிறிய அளவிலான பங்கு இன்சூரன்ஸுக்கும் செல்கிறது. ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது இந்த பிஎஃப் கணக்கிலிருந்து பணம் மீண்டும் திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஊழியர்கள் தங்கள் அவசர தேவைக்காக குறிப்பிட்ட தொகையை பிஎஃப் கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளும் வசதி உள்ளது. இந்த நிலையில்தான் பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பதற்கான விதிகளை தளர்த்தி 100% வரை பணத்தை எடுக்க அனுமதிக்கும் புதிய திட்டத்தை ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தலைமையில் சிபிடி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில்தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய திட்டங்கள் சந்தாதாரர்களின் சிரமத்தை குறைத்து அவர்கள் அவசர தேவைக்கு பணம் எடுப்பதை எளிதாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரியப்பட்டுள்ளது. அதேபோல் இபிஎஃப்ஓ திட்டத்தில் உள்ள 13 சிக்கலான விதிகளை ஒன்றிணைத்து 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய தேவைகள், வீட்டு தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலைகள். இதன் மூலம் சந்தாதாரர்கள் தங்கள் பிஎஃப் கணக்கில் உள்ள ஊழியர் மற்றும் நிறுவனத்தின் பங்களிப்பு உட்பட 100% வரை பணம் எடுக்க முடியும். கல்விக்கான பணம் எடுக்கும் வரம்பு 10 மடங்காகவும் திருமணத்திற்காக வரம்பு 5 மடங்காகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக திருமணம் மற்றும் கல்விக்கு மொத்தம் 3 முறை மட்டுமே பகுதியளவு பணம் எடுக்க அனுமதிக்கப்பட்டது. மேலும் அனைத்து பகுதியளவு பணம் எடுப்பதற்கு குறைந்தபட்ச சேவை காலம் 12 மாதங்களாக குறைந்துவிட்டது. சிறப்பு நெருக்கடி சூழலில் பணம் எடுப்பதற்கு காரணங்கள் இனி சந்தாதாரர்கள் விளக்க தேவையில்லை. அதாவது இனி முன்பு இயற்கை சீற்றங்கள், பணி செய்யும் நிறுவனம் மூடல் தொடர்ந்து தேவையின்றி இருப்பது போன்ற காரணங்களால் சந்தாதாரர்கள் பணம் எடுக்கும் போதும் அளிக்க வேண்டியது இல்லை. இபிஎஃப்பின் முதிர்வு பெறாத இறுதி சென்டிமெண்டில் எடுப்பதற்கான காலக்கெடு 2 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாகவும், ஓய்வூதிய இறுதி செட்டில்மெண்ட் 2 மாதங்களில் இருந்து 36 மாதங்களாகவும் மாற்றப்பட்டுள்ளன. இந்த புதிய விதிகள் உறுப்பினர்கள் தங்கள் உடனடி நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய உதவியதோடு ஓய்வூதிய சேமிப்பிலும் சமரசம் செய்யாமல் பார்த்து கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.